Deepika Nagaraj tutorials. So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு சர்வீசஸ் பேஜ் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். போட்டோகிராஃபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சர்வீசஸ் பேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒர்க் நம்ம பண்ணிருக்கோம்ட்டு. ஸோ இது எல்லாமே CSS ஓட ஹெல்ப்பால தான் பண்ணியிருக்கோம். காலம் ரோவா ஸ்ப்ளிட் பண்ணி அதுல இமேஜஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு CSSல ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கப் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ index.html ஆல்ரெடி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்த பேஜ் தான் இது. எபோட்டஸ் பேஜுக்கு அப்புறமா இப்போ சர்வீசஸ் பேஜ் இதுலயே கண்டினியூ பண்றோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல கொடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரை கரெக்டா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் ரோ ஒன்று ஓபன் பண்ண போறோம். அதுக்கு ஐடியில ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கரெக்டா க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ரோல பாத்தீங்கன்னா காலம்ஸ் டிவைட் பண்ண போறோம். அதாவது இந்த 4 இமேஜஸ் இருக்கிறது எல்லாம் ஒரு காலம், இந்த டெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஒரு காலம். ஸோ இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போறோம். இந்த காலம்ஸ்க்கு சைஸ் கொடுத்துக்கணும். ஸோ காலம் சைஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துக்கு 8 சொல்லி மென்ஷன் பண்றோம். செகண்ட் காலம்க்கு 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 காலம்ல என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 ரோவா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் 3 இமேஜஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரோவா ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ரோ, இது ஒரு ரோ, ஜஸ்ட் காப்பி பண்ணி again paste பண்ணிக்கோங்க. இது ஒரு ரோ. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா இதுல ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம CSS ஓட ஒரு ஹெல்ப்காக தேவைப்படுது. ஏன்னா ஐடியை ரெஃபர் பண்ணி தான் நம்ம எல்லா ஒரு ஆக்டிவிட்டியுமே அட்ரிபியூட்ஸ் அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரோ 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு இங்கேயே ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு ரோ 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோல வந்துட்டு காலம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போறோம். 3 காலம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபுல் அந்த இந்த ரோ அப்படின்னாவே 12 காலம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால காலம்ஸ் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் 4 காலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆக போகுது. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 காலமா நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருக்கோம். அந்த 3 காலம்லயும் இமேஜஸ் போட போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிளாஸ்ல கொடுக்குறோம். பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள இமேஜும் கண்டென்ட்டும் போட போறோம். இமேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ அதுக்குள்ள இமேஜஸ் போட போறோம். இமேஜோட சோர்ஸ் எங்கவோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள சர்வீசஸ் பேஜ்க்கு தேவையான இமேஜஸ் நான் 6 எடுத்து வச்சிருக்கேன். அந்த நேமோட கரெக்டா நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணா போதும். வித் ஃபோல்டர் நேம் img/services1.jpg. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் பாக்ஸ் முடிஞ்சதும் கண்டென்ட் ஓப்பன் பண்றோம். கண்டென்ட்டுக்கு ஒன்று. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறோம். அதுக்குள்ள கண்டென்ட்டுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட். ஸோ அதில் பேராகிராஃபில் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கண்டென்ட்டும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன்.
ஸோ நமக்கு அந்த இமேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நேம் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதே தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இமேஜஸ்க்குமே ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணி எல்லா இடத்துக்கும் போட்டுக்கோங்க. இந்த காலம் 4 ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ அதே தான் எல்லா காலமுக்கும் நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரோ முடிச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோலையும் 3 இமேஜஸ் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சர்வீசஸ் நேம் எல்லாம் நம்ம எடிட் பண்ணணும். ஏன்னா இமேஜ் நேம் எடிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் 1 இமேஜஸ்க்கு வந்துட்டு then second image, the third image, so name alternate பண்ணிக்கோங்க. 2 இது வந்து 3. next fourth க்கு industrial and product photography. So இது வந்து fourth one வரும். name edit பண்ணிக்கோங்க 4. next 5. so அதுக்கு name வந்துட்டு personalized photo gifts. after that final வந்துட்டு 6. இதோட நேம் பார்த்தீங்கன்னா photo books and creative albums. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம CSS பண்ண போகிறோம். சேவ் பண்ணிக்கோங்க. CSS வந்துட்டு ஆல்ரெடி navbar style.css அப்படிங்கிறதுல முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இமேஜ் நம்மளுடைய ஒரு ஐடி நேம் வந்துட்டு row 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு வித்து ஹைட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதோடைய மேக்ஸிமம் வித் வந்து 100% அண்ட் தென் மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மார்ஜின் வந்துட்டு 35 பிக்சல் ஆட்டோவில். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே ரோவில் ரோ 1க்கு வந்து நம்ம பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இன்னொரு பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் செட் பண்ணணும். ஸோ அதோடைய பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ். ஆஃப்டர் தட் அதோட வித்து கொடுக்கணும். வித்து வந்துட்டு 270 பிக்சல். ஹைட் மென்ஷன் பண்ணணும். height 230 pixel. next பாத்தீங்கன்னா பாக்ஸோட சைசிங் ஸோ பாக்ஸ் சைசிங் வந்துட்டு பார்டர் பாக்ஸ். next display inline block. inline outline அப்படின்னு சொல்லணும். ஸோ inline block. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம இமேஜ் பாக்ஸ் வந்துட்டு செட் பண்ணணும். இமேஜ் பாக்ஸ்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கான பொசிஷனும் நம்ம வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ். ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய இமேஜுக்கும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இமேஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய இமேஜுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதோட வித்தும் ஹைட்டும் ஆல்ரெடி பாக்ஸுக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் ரிப்பீட் ஆகும். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஆஃப்டர் தட் ஹவர் ஆகும்போது என்ன பண்ணணும், பாக்ஸ் வந்துட்டு பாக்ஸ் மேல மவுஸ் போகும்போது நம்மளுக்கு எது ஹவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய இமேஜ் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லணும். அதோட ஸ்கேல் லிமிட் எவ்வளோ, ஸோ 1.2 அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு டுட்டோரியல்ஸில் index.html ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரோ 1ல டாட் பாக்ஸ்ல டாட் டீடைல்ஸ். ஸோ இதுக்கு இப்போ நம்ம கோட் பண்ணலாம். ஸோ இதோட பொசிஷன் அப்சல்யூட். நெக்ஸ்ட் இதுக்கு டாப் லெஃப்ட் எல்லாமே நம்ம வந்து அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். டாப் 10 பிக்சல், அதே தான் பாட்டம், and then left, then right. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணுறதுனா பண்ணலாம். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு சொல்லணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்துட்டு சொல்லணும். ஸ்கேல் வந்துட்டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா இது வந்துட்டு ஹரிசாண்டலாக எடுத்துக்கும், கேபிட்டல் ஒய் கொடுத்தா வெர்டிக்கலாக எடுத்துக்கும். ஸோ நான் எக்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் 0 ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இது வந்து ஹவர் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 கொடுக்கணும். ஆஃப்டர் தட் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் சம்திங், நம்ம எவ்வளோ டைமிங் கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு இங்கே முன்னாடி நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். இமேஜுக்குள்ள டைம் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி தான் டிரான்சிஷன் டைமிங் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்துட்டு 2 செகண்ட்ஸ் இதுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள என்ன பண்ண போகிறோம், அகைன் ஃபர்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் வந்துட்டு ஹவர் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஹவர் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் மேலே போகும்போது டீடைல்ஸ் எப்படி ஹவர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் மெயினாக நம்ம சொல்லணும். டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஸ்கேல் வந்து எக்ஸா ஒய்யா. ஸோ எக்ஸ்குள்ள அந்த லிமிட் எவ்வளோ நம்ம சொல்லணும். ஸோ லிமிட் வந்துட்டு 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு சொல்லணும். கண்டென்ட்டுக்கும் சேம் அதே ரோ 1ல ஸோ டாட் பாக்ஸில் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டோட பொசிஷன் என்ன, அப்சல்யூட். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்ட்ரா, அதோட கலர் என்ன, இது எல்லாமே சொல்லணும். ஸோ கலர் வந்துட்டு FFF ஒயிட் கலர் சொல்லியிருக்கோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஆஃப்டர் தட் டாப் வந்துட்டு ஸோ லொக்கேஷன் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். டாப் 50%. டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு.
transition capital X la -50 percentage semicolon கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்துட்டு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய பி என்னன்னு சொல்லணும். பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் மார்ஜின் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். 30 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் செக் பண்ணலாம். இப்போ ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த அவுட்புட்டில் வந்த எஃபெக்ட் அதே வரும். ஸோ அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ RGBA கலர்ஸ் வந்துட்டு 0,0,0.7. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதே எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே கண்டென்ட் போடணும். சர்வீசஸ்க்கான கண்டென்ட் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டைட்டில் கொடுக்கணும். அதில் வந்துட்டு நான் H2ல கொடுக்குறேன். our services அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிம்பிள் வராமல் இருக்கு. ஸோ Ctrl+S கொடுத்துட்டு பார்க்கலாம். இது வந்து பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் and then end ஆகும்போது paragraph க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம வீடியோஸை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். Until then, bye from Deepika Nagaraj. Thank you so much.